வணக்கம். என் பேர் அமலா. அப்பா பேர் அந்தோணி. அம்மா பேர் அருள்செல்வி. நான் முத்துகிருஷ்ண பெருங்கி கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு 18 வயசு இருக்கும்போது மனைவி நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தேன். ஐக்ரூனில் சேர்த்துருந்தாங்க. நிறைய மாத்திரை சாப்பிட்டுருந்தேன். குணமாக்க முடியலை. அப்பா அம்மாவுக்கு பேர் தாரமாக இருந்து வந்தேன். தெருவா சுற்றிக்கிட்டு இருந்தேன். குணமாக முடியாத நிலையில், பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலையில் எங்கள் தம்பி மதுரையில் ஒரு ஹோமில் சேர்த்துருந்தாங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் போய் ஹோமில் மதுரையில் சேர்த்துருந்தாங்க. அங்கே இருந்த அண்ணன் பார்த்தாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க ஹோமுக்கு. நல்ல உணவு உடை கொடுத்து ஆதரிச்சாங்க. மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா குணமாயிடுச்சு. அண்ணன் அன்பு செஞ்சு அரவணைச்சாங்க. நல்லா சுகம் கிடச்சிது. எனக்கு இந்த இயேசுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகோதரியுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. இந்த சகோதரி மனநோயினால் பாதிக்கப்பட்டதுனால தெருவா சுற்றிக்கிட்டு அலைந்ததனுடைய காரணமாகவும் ஒரு இடத்துல இருக்காது, யாருமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இந்த தாய் தகப்பனால் கைவிடப்பட்டாங்க. அப்போ தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு சாலை ஓரத்தில் அலைஞ்சு கொண்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சகோதரியினுடைய சகோதரன் மனவேதனைப்பட்டு அவராலையும் உதவி செய்ய முடியலை என்கிற ஒரு நிலைக்கு போகும்போது இந்த சகோதரி முழுவதுமாக நமக்கு வேண்டாம் என்று எல்லாரும் புறக்கணித்து தள்ளப்பட்டாங்க. இந்த சகோதரி ஒரு ரோமன் கேத்தலிக் திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரி. அதனால அந்த ரோமன் கேத்தலிக் மூலமாக செயல்பட்டு வரக்கூடிய செசேரான்னு சொல்லி ஒரு ஹோம் மதுரையில் இருக்குது. அந்த செசேரா ஹோமில் பராமரிப்புக்காக அவங்க அழைத்து பராமரித்து கொண்டிருக்கும் போது இந்த சகோதரனுடைய மூர்க்கமான குணங்கள் அங்கே பராமரிக்க முடியாதபடிக்கு அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவுகள் கொடுக்க அப்படி இருக்கும்போது அவங்களால பராமரிக்க முடியலை. அப்போ என்னைய ஃபோனில் தொடர்பு கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு சகோதரி இருக்கிறாங்க, தயவுசெய்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட நிமித்தமாக நாங்கள் குடும்பமாக நாங்கள் சென்று இந்த சகோதரியுடைய நிலைமையை பார்க்கும்போது மிக ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில் இந்த சகோதரி இருந்ததை பார்க்க முடிந்தது. அதன் பின்பு நாங்கள் அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்தோம். குழந்தை கொண்டு வந்து முறையான ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதித்து மருத்துவ சிகிச்சை அளித்து வரும்போது அதிகமாக இந்த சகோதரிக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சகோதரனுடைய ஒரு சிறையிருப்பை மாற்றினார். ஒரு விடுதலை கிடைத்தது. இன்று நல்ல ஒரு குணமடைந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த சகோதரி வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. தயவுசெய்து பொறுமையோடு நீங்கள் கேளுங்க. இயேசு என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல் 3:31. இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சங்கீதம் 23:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ராஜாகமம் 1:1. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். இப்படியாக அந்த சகோதரிகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி சத்தியம் அறிவிக்கப்படும் போது இவர்கள் குணமாகிறத நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அநேக ஆதரவற்ற சகோதர சகோதரிகள் சாலை ஓரங்களில் சுற்றித் திரிகிறது நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் இந்த KVEF மினிஸ்ட்ரி மூலமாக அவர்களை எடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து வருகிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தொடர்ந்து நாம் கிறிஸ்துவர்களாக இணைந்து இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு பாரம் கொண்டு நாம் ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நாம் ஒரு எதிர்காலத்துக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி நம்ம எடுக்கும்போது இப்படிப்பட்ட ஜனங்கள் மாற்றப்படுகிறாங்க. இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தப்படுறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த KVEF ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் இணைந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவியாக இருந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ்வோமாக.